This session onwards, we'll focus on premillennialism. இந்த வகுப்பிலிருந்து ப்ரீமில்லினியசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கையை நாம் படிக்க போகிறோம். As I mentioned earlier, eschatological views, this is not an easy thing. There are a lot of difficulties and there are a lot of complexities. So I don't get the impression that this is an easy thing when I'm presenting. அதாவது வருங்காலவியல் என்று சொல்லக்கூடிய இந்த பாடமானது மிகவும் எளிமையானது என்று நான் சொல்ல வருவதில்லை. இது பல்வேறு விதமான நிகழ்வுகளை சொல்லுகிறபடியால் இதிலே பல்வேறு விதமான குழப்பங்களும் காணப்படுவது சகஜம்தான். Because there are several verses touching the issue and not everything is revealed together in one place. It's all scattered. To make sense of everything is a hard thing. ஏன் இது கடினமாக இருக்கிறது என்றால் இந்த நிகழ்வுகளை குறித்து ஒரே பகுதியிலே நாம் வாசிப்பதில்லை. வசனங்கள் இங்கும் அங்குமாக வேதாகமத்திலே பரவி இருக்கிறபடியினால் இந்த குழப்பங்கள் காணப்படுவதுண்டு. So only tentatively we can say, okay, premillennialism is a view that at least does justice to all these different aspects of the eschatology which is revealed. வருங்காலவியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாக பார்த்த அந்த கொள்கையை விட இந்த ப்ரீமில்லினிசம் என்று சொல்லக்கூடிய இதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே காணப்படுவதாக உண்டு. One of the things when we study not only eschatology, any doctrine is the truths are progressively revealed. நாம் வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டங்கள் என்பது அது வகை வகையாக பங்கு பங்காக வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. So the first instance of this truth will be having some summary details, but more details will be given as time progresses. ஆகவே இந்த தேவனுடைய திட்டம் என்பது ஒரு காலகட்டத்திலே சில குறுகிய நிலைமையிலே அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை குறித்ததான இன்னும் அதிகமான விளக்கங்கள் பிற்காலத்திலே கொடுக்கப்படுகிறது. Summarizing a lot of things into one point is possible. It's okay. அதாவது இந்த குறிப்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே நிலைமையிலே நாம் இதை உருவகப்படுத்த முடியும். Expect all the details from just one passage. ஒரே ஒரு வேத பகுதியிலே இருந்து இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் படித்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். Just a simple example, the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை குறித்து நாம் பார்க்க read some of the Old Testament prophecies about the Messiah's coming. It doesn't clearly differentiate between first coming and second coming. பழைய ஏற்பாட்டிலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய முதல் வருகையை குறித்து அல்லது இரண்டாவது வருகை குறித்து அது விளக்கமாக அது கொடுக்கப்படவில்லை. அது ஒன்றாக கொடுக்கப்படுகிறது. Exactly. So that's the reason many Jewish people did not accept Jesus Christ, because he did not come and destroy the Roman army and establish an earthly kingdom. So because these prophecies were all together, they did not see the clear distinction. இன்று யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை, அவர் மேசியாவாக வருகிற இந்த வருகை குறித்ததான ஒரு தெளிவான புரிதல் அவர்களுக்கு காணப்படவில்லை. அவர்கள் இந்த பேரரசை அவர் வீழ்த்துவார் என்ற கண்ணோட்டத்திலே தான் அவரை அணுகி கொண்டிருந்தபடியினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். Because of that, we cannot deny the two comings of Christ, right? We know Jesus came once, and we have other verses now in the New Testament clearly teaching another second coming. Yesterday we went through some of the verses. Second coming of Christ. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய முதல் வருகை இரண்டாவது வருகை என்று இது இல்லை என்று சொல்லி அவர்களைப் போல நாம் நிராகரிக்க முடியாது. நமக்கு புதிய ஏற்பாடானது தெளிவாக விளக்குகிறபடியினால் இயேசு கிறிஸ்துவானவருடைய முதல் வருகையும் அதற்கு பின்பாக வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய இரண்டாவது வருகையும் நாம் தெளிவாக பிரித்து படிக்க முடியும். Premillennialism is like that. You will get some summary aspects of kingdom in the future, etc. in some verses, but as time progresses, as we see many other verses, finally Revelation 20 included, we get the full picture.
அதன்படியாகவே தான் ப்ரீமில்லினியனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு உபதேசமும் கூட தொடக்கத்திலே அது கொஞ்சமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 20வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அதனுடைய ஒரு முழு திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. So last time I told I was waiting for the scholars to finish Daniel 2:7 and Revelation some passages, and they have done that. கடந்த வகுப்பிலே தானியேல் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் நீங்கள் படித்து முடித்ததற்கு பின்பாகவும் சகோதரர் ஜெரி டேவிட் அவர்களுடைய வகுப்பிற்கு பின்பாக சில காரியங்களை சொல்லலாம் என்று சொல்லி இருந்தேன். So today I'll go a little more deeper into arguments for premillennialism from these Daniel chapter 2 and 7. தானியேல் எழுதின புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 7வது அதிகாரத்தினுடைய வேறுபாடுகளின் அடிப்படையிலே இந்த ப்ரீ மில்லினியனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கையை நாம் படிக்க போகிறோம். Again to repeat what I said in a different way, not all aspects of premillennialism can be found there, but some aspects will be there. இந்த ப்ரீமில்லினியனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை குறித்து முழுவதுமாக இந்த தானியேலுடைய இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியாது. So what is premillennialism? If you remember, Jesus will come prior to the 1000-year millennial period. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்காக வருவார் என்ற ஒரு சத்தியம்தான் இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. Another way to say that is Jesus will come and then establish an earthly kingdom of God. இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததற்கு பின்பாக தான் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது என்று சொல்லி இதை சொல்லுகிறது. The amillennial view, God his kingdom, we are reigning already from heaven. We meaning either the church is now reigning here, or the dead believers their spirits are reigning with Christ from heaven. The kingdom is in heaven that way. 1000 வருட அரசாட்சி இப்பொழுதிருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற வாதத்தை முன்னெடுக்கிறவர்கள் பரலோகத்தில் இருந்து அந்த பரிசுத்தவான்களோட அந்த ஆட்சியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களும் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வாதம் வைக்கிறார்கள். Earlier amillennialists used to argue that once Jesus comes, then it's the end, and then we'll live with him forever in heaven. முந்தைய காலகட்டங்களிலே 1000 வருட அரசாட்சி பிரத்யேகமாக தனியாக நடப்பதில்லை என்று வாதத்தை வைக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து வருவார், வந்ததற்கு பின்பாக நித்திய காலமானது அப்படியே தொடங்கும் என்று சொல்லக்கூடிய வாதத்தை வைத்தார்கள். And that heaven is not earth, so it's a different place. அவர்களுடைய வாதம் என்னவென்றால் பரலோகம் என்பது இந்த பூமி அல்ல, அது வேறொரு ஸ்தலம். But changes have come in their views also, but I'll not go into the details. But we'll see in Daniel chapter 2 and 7, there is going to be an earthly kingdom. அவர்கள் இந்த பூமி kingdom of God. அவர்களுடைய கொள்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் பிற்காலங்களில் நடந்திருக்கிறது, அதை பற்றி நாம் சிந்திக்க போவதில்லை. ஆனால் தானியேல் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமானது பூமியிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறதை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். Okay, so let's turn to Daniel chapter 2. தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். We saw that Nebuchadnezzar is ruling and he gets a dream from God. இந்த தானியேல் தேவனிடத்திலிருந்து ஒரு சொப்பனத்தை நேபுகாத்நேச்சார் தேவனிடத்திலிருந்து சொப்பனத்தை பெற்றுக்கொள்கிறார். We heard from Selvinana that how the details we heard, and the dream is about a statue, and he mentioned the details, a head of gold, a chest of silver, and all those details we saw. அந்த சிலையை குறித்து அங்கிளும் கூட கடந்த வகுப்பிலே அவர் எடுத்தார். அதனுடைய தலை தங்கத்தால், வெள்ளியால், வெண்கலத்தால், இப்படியாக இரும்பால், களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த கலவையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து விரிவாக கடந்த வகுப்பிலே பார்த்தோம். I want you to observe certain things in that verse. அங்கே அந்த வசனங்களை குறிப்பிட்டு நாம் வாசிக்கும் பொழுது சில முக்கியமான காரியங்களை நாம் காண முடியும். One thing is, I think Selvan also stressed, is verse 21. God is already in control, even when these worldly kingdoms are there. God is the ultimate king, because verse 21 says, He changes the times and seasons, He removes kings and establishes kings.
So and so on. So even though these other worldly kingdoms are ruling, ultimately God is the king. 21வது வசனத்தை நாம் கடந்த வகுப்பிலே முக்கியப்படுத்தி நாம் சிந்தித்தோம். இந்த உலகத்திலே ராஜாக்கள் ராஜ்யங்களை ஆண்டாலும் தேவன் பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டிலே ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்து சிந்தித்தோம். This is an important verse for our interpretation because it tells us that ultimately God is king, God's kingdom is ruling over all ultimately, but God is talking about other kingdoms on earth in this statue. Not about his sovereign kingdom, because he is king anyway. From eternity he is king. He's not talking about that. He's talking about other kingdoms on earth, successive kingdoms on earth. இந்த ப்ரீ மில்லினியனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு உபதேசத்திற்கு மிக முக்கியமான வசனமாக 21வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகையில ஆட்சி செய்கிறார். ஆனாலும் கூட இந்த பூமியிலே அநேக ராஜாக்கள் தங்களுடைய பகுதிகளை ஆட்சி செய்கிறார்கள் என்பதை இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிறது. You understand what I'm saying? Because God is the one who puts Nebuchadnezzar and he can remove him and he can bring another kingdom. He is supreme. His kingdom is ruling over all from all eternity. தேவன் this dream of statue is not talking about that. He's talking about other kingdoms. தேவன் எல்லா ராஜாக்களையும் அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஏகாதிபத்தியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேபுகாத்நேச்சரையோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்களையோ கூட அவர் மாற்றுகிறார், வைக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் அதை பற்றி பேசாமல் இந்த பூமியிலேயே சில பகுதிகளை மற்ற ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். And then observe the details. The head is of gold, and then its chest is and arms are of silver, belly and thighs are of bronze. Verse 32 mentions that. And the 33 legs of iron, its feet partly of iron and partly of clay. So you see there are majorly four things: head, chest and arms, then belly and thighs, then legs. But the legs, the fourth one, has a fifth kind of a special part to it, or special aspect to it. The fourth kingdom is becoming a mixed kingdom at the end, right? Of iron and clay. இந்த 32வது வசனத்திலே அந்த சிலையை குறித்து வாசிக்கிறோம். தலை பசும்பொன்னினாலும் மார்பகமும் புயமும் வெள்ளியினாலும் வயிறு பகுதிகள் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதனுடைய அந்த ஆட்சியினுடைய கடைசியிலே அது இரும்பும் களிமண்ணுமாக இருப்பதாக இங்கே வாசிக்கிறோம். So what is the dream? The dream, a stone is flying and coming, right? A stone comes and it crushes all these kingdoms. It hits the statue. Where is it hitting? That's an important point. Where is it hitting? ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை அது நொறுக்கி போடுகிறது. எங்கே பட்டு அது நொறுக்குகிறது? That's an important point in the interpretation. பாதங்கள். Yeah. It's not hitting the whole statue. அது தலையிலே மோதவில்லை, hitting the feet. அது பாதங்களிலே அது மோதி நொறுக்கி போட்டது. This is important because what are these different elements, these aspects of the statue? These are successive kingdoms. அதாவது இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த உலோகங்கள் எதை குறிக்கிறது என்றால் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த பூமியிலே ஆட்சி செய்த அந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியவைகளாக காணப்படுகிறது. We heard in the last session from Uncle that head was Nebuchadnezzar himself, the Babylonian kingdom ruled by king. He is the head. தலையானது பசும்பொன்னினால் இருக்கிறது, அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Then the arms and chest, it is the Medo-Persian kingdom. அதனுடைய மார்பகமும் புயமும் வெள்ளியினால் இருக்கிறது, அது மேதிய பெர்சியாவினுடைய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Then the belly and thighs of bronze is the Greek kingdom. வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற சிலையாக இருக்கிறது, அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. The legs of iron is the Roman kingdom. கால்கள் இரும்பினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது, அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. But this Roman kingdom will have a special stage in the future where it's mixed with like iron and clay mixed together. It's a different stage of the Roman kingdom. ரோம சாம்ராஜ்யமானது எதிர்காலத்திலே அது இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவையை போல ஒரு புதியதான ஒரு நிலைமையிலே அது காணப்படும். The key here is the stone is hitting at that stage. That is the time it is going to hit. அந்த கல்லானது பாதங்களிலே அது படுகிறது.
மோதுகிறது. அதுதான் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. And what happens when it hits verse 35? Then the iron, the clay, the bronze, the silver and the gold were all crushed all at the same time is mentioned. That's also an important. All at the same time. அது பாதங்களிலே மோதும் பொழுது அந்த இரும்பு, வெண்கலம், வெள்ளி, பொன்னு ஆகிய இவைகளினால் உண்டாக்கப்பட்ட இந்த முழு சிலையும் ஒரே நேரத்தில் அது நொறுங்கி போகிறது. So it's not like what is the, just forget about all the interpretations. From this picture, from this image of the dream, from this dream, what is the idea? The idea is, okay, these are kingdoms and a new kingdom is coming and crushing. When it hits, what happens? All the kingdoms will be crushed at the same time. That's what mentioned. உங்களுடைய மனதிலே இதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த கல்லானது உருண்டு வந்து அந்த பாதங்களிலே பட்ட பொழுது இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே விழுந்து நொறுங்கி போகிறதாக வாசிக்கிறோம். Yeah, and then this stone will become a great mountain. Verse 35, last part. This will be, the other things will be crushed and will be carried away. The stones that struck the image became a great mountain and filled the whole earth. Look at the word earth. Where is this kingdom established? On earth. 35வது வசனத்தினுடைய கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது, மோதின அந்த கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். இது பூமியை எல்லாம் நிரப்பிற்று. So what we find, the picture what we find is there are successive kingdoms and finally in the last stage God's kingdom will come and crush every kingdom and God's kingdom will fill the earth. It's not heaven, it's earth. அதாவது இந்த சிலையை, இந்த கல் எப்படியாக உருண்டு வந்து பாதத்திலே மோதி அது முழுவதுமாக நொறுக்கி பூமியை முழுவதுமாக நிரப்பிற்றோ அதுபோல இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் தேவனுடைய சாம்ராஜ்யத்தினால் நொறுக்கப்பட்டு பூமி எல்லாம் அவருடைய சாம்ராஜ்யத்தால் நிரப்பப்படும். Now, what is the historical background? What is happening here? When this is when Nebuchadnezzar is ruling and they have defeated the Israelites and taken people captive and Daniel and his friends are captive. இந்த சூழ்நிலைமையினுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்தை அவர் அடிமைப்படுத்துகிறார். அவர் அதை மேற்கொண்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தை அடிமைகளாக தானியேலையும் அவனோட கூட இருந்த மற்ற மனிதர்களையும் நண்பர்களையும் அவர் அடிமையாக தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய். Let me ask you a question. Is Daniel and his friends ruling the world? தானியேலும் அவருடைய நண்பர்களும் இந்த ஒரு பகுதியிலே அவர்கள் பூமியை ஆட்சி செய்யக்கூடிய நபர்களாக காணப்பட்டார்களா? Who is ruling? Babylon, Nebuchadnezzar. He is the king. He is ruling. The evil, wicked kingdom is ruling, and God's people are in captivity. தேவனுடைய மக்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நேபுகாத் நேச்சார் தான் உலகத்தை முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய நபராய் இருக்கிறார். At the same time, அதே நேரத்தில் spiritually speaking, we can say, oh, Daniel, we heard how he took his friends took bold stand for God, and spiritually they are not compromising and spiritually they are reigning and all we can say. அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எந்த விதமான சமரசத்தையும் இந்த மக்களோட அவர்களுடைய வழிபாட்டு காரியங்களிலே அவர்கள் செய்து கொள்ளாமல் அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். See, if you ask an amillennialist about our reign, they'll say they are saying we are reigning with Christ. Hey, how? Evil people are reigning. We are persecuted. They'll say it's a spiritual reign, right? We are spiritually through the word of God. We are reigning with our influence. We are reigning through the gospel. We are reigning, something like that. 1000 வருட அரசாட்சி தனியாக நடைபெறுவதில்லை. அது இப்பொழுதே பரலோகத்தில் இருந்து கொண்டு தேவன் தம்முடைய மக்களால் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து ஆட்சி செய்கிறார். அவர் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆட்சி செய்கிறார் என்று வாதம் வைக்கக்கூடியவர்கள் சரீர பிரகாரமாக அவர்கள் இங்கே ஆட்சி செய்வதில்லை என்பதையும் அவர்கள் வைக்கிறார்கள். So when God is talking about in this statue, in this dream, when God is talking about successive kingdoms ruling, is it like a mystical spiritual rule? அதாவது தேவன் these kingdoms, இந்த சாம்ராஜ்யங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரும் என்று சொல்லும் பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யமானது ஒரு புரியாத நிலைமையிலே அல்லது கண்ணுக்கு புலப்பட not God's kingdom.
When in all these kingdoms, are these kingdoms kind of secretly spiritually ruling? அதாவது Actually politically ruling? அதாவது இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நேரடியாக இந்த பூமியிலே ஆட்சி செய்யாமல் அது ஒரு மறைமுகமான நிலைமையிலே ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் இங்கே சொல்லி இருக்கிறாரா? What is the answer? Are they like a secret way they are ruling even though you cannot see? அவர்கள் ரகசிய or are they actually politically ruling? அவர்கள் ரகசியமாக ஆட்சி செய்யக்கூடிய சாம்ராஜ்யமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரா, அல்லது புலப்படக்கூடிய நிலைமையிலே அரசியல் ரீதியாகவே சாம்ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரா? They are politically ruling, right? They are politically ruling. So when God is telling, okay, one kingdom is ruling now, Nebuchadnezzar, but then it will not, we heard last time, that's not the good news because they are going to be destroyed, another kingdom will come and another kingdom will come. He's talking about political rule on the earth. He's not talking about any spiritual rule. It's political rule. தேவன் ஆவிக்குரிய ஆட்சியை பற்றி இங்கே அவர் பேசவில்லை, மாறாக இந்த உலக அரசியலானது சாம்ராஜ்யமானது ஒன்றின் பின் ஒன்றாக அமையும் என்பதை குறித்து அவர் தெளிவாக பேசிக் கொள்ளுகிறார். So when we see that the stone will come and crush them and this will start the rule, what kind of rule is that? ஒரு பெரிய கல் உருண்டு வந்து மோதி அதை முழுவதுமாக இடித்து போடுகிறது என்று சொல்லும் பொழுது தேவன் அதை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார்? It has to be a political. We can say it's spiritual also because அதுவும் கூட, but it's not the way we say spiritual, like, oh, in the heart we are ruling, not like that. It's a political. தேவன் எப்படியாக இந்த சாம்ராஜ்யம் அது அரசியல் ரீதியாகவே உலகத்தை ஒன்றின் பின் ஒன்றாக ஆட்சி செய்யும் என்று சொன்னாரோ, அதே போல்தானே இந்த ஆட்சியும் கூட, வரப்போகிற ஆட்சியும் கூட அது அரசியல் ரீதியாக நேரடியாக காணப்பட போகிறதா இருக்கும். So let me ask you, when Jesus came first time, did he establish this kingdom? இயேசு கிறிஸ்துவானவர் முதல் முறையாக இந்த பூமிக்கு வந்து வாசம் செய்த அந்த காலகட்டங்களிலே இந்த சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரா? At that time Rome was ruling. Did he destroy the Rome's rule and did he establish his rule on earth? இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே வந்து இருந்த அந்த காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யத்தை அவர் வீழ்த்தி விட்டு அவருடைய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரா? No, Rome continued for 1000 years. ரோம சாம்ராஜ்யம் அதற்கு பின்பாக 1000 வருடங்கள் கூட இந்த பூமியை ஆட்சி செய்திருக்கிறது. I don't know the exact number. It's, I think one side of it continued thousands of years, more than 1500 or something like that. So Jesus did not destroy Rome's rule. இயேசு கிறிஸ்துவானவர் முதல் முறையாக இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் எந்த விதத்திலும் ரோம சாம்ராஜ்யத்தை அவர் அழிக்கவில்லை. But what is the dream? ஆனால் என்ன வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது? The stone will come and hit the feet and it will crush everything. Crush all the kingdoms. அந்த ரோம சாம்ராஜ்யத்தை முழுவதுமாக அழிக்கக்கூடிய நிலைமையிலே அந்த கல்லானது வரப்போகிறது. I want you to see some more things. Some people say, oh, this is like a spiritual crushing and all those things. சிலர் இதை ஆவிக்குரிய விதத்திலே அவர் நொறுக்கி போடுகிறார் என்று சொல்லி, okay, like for example, through the gospel we are crushing the kingdoms, and the post-millennialists would say that, right? Through the spread of the gospel we are crushing the kingdoms of the world slowly. சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நாம் தகர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி 1000 வருட அரசாட்சி பின்பாக நிகழும் என்று சொல்லக்கூடிய வாதத்தை வைக்கிறவர்கள் சொல்வார்கள். In the dream, is it a slow grinding or is it like a hit and crush? இந்த சாம்ராஜ்யங்களை ஒரே நிமிஷத்துல அது வந்து நொறுக்கி போடுகிறதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரிப்பை ஏற்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த சாம்ராஜ்யங்களை அழிக்கிறதா? Post-millennialism is teaching that it will slowly we will conquer the earth. 1000 வருட அரசாட்சி பின்பாக இருக்கிறது என்ற வாதத்தை வைக்கக்கூடியவர்கள் இந்த சாம்ராஜ்யங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் அளிக்கிறார் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். Amillism, we are now reigning spiritually. 1000 வருட அரசாட்சி என்பது இல்லை என்ற மறுப்பாளர்கள் இப்பொழுதே ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Is that the prophecy? Is that what God promised? இதெல்லாம் இந்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறதா? You tell me. That's not the promise. That's not the dream. The stone comes and hits the feet and at the same time everything is crushed. இந்த கல் உருண்டு வந்து மோதி அதை ஒரே நிமிடத்தில் அது முற்றிலுமாக அழித்து போடுகிறது. Didn't you see that verse? I told you the verse, I think. 35. At the same time, right? Yeah, 34.
34 last. Yeah. And crushed them. 35 in English has at the same time. 35. The iron, the clay, the bronze, the silver, the gold were crushed all at the same time. இங்கே வாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு என்று வாசிக்கிறோம். It cannot be the post-millennial grinding, slowly crushing and spiritual rule. No, spiritual rule, there's another clue. I'll give you another clue. That is not talking about a hidden, it's a spiritual also because it's God's kingdom, but it's more political. அதாவது It's also political. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்ராஜ்யத்தை அழிப்பதில்லை, அல்லது இது ஒரே ஒரு சனத்தில் தானே அது முற்றிலுமாக அழித்து போடுகிறது. இது ஆவிக்குரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பற்றி பேசவில்லை என்பதையும் குறித்து நான் சொல்ல போகிறேன். Coming to the interpretation of it, then God gives the interpretation to Daniel and Daniel explains it to the king. தானியேல் அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை அவர் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். Okay, so verse 37 onwards, King, you, God has given you the kingdom, you are the head of gold, and all is mentioned. And then you see how he's politically ruling. So rule is political, not kind of any secret rule, but a hidden rule, but a real, visible rule. 37வது வசனத்திலிருந்து அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு விளக்குகிறார். இந்த சாம்ராஜ்யங்கள் நேரடியாக அரசியல் சாம்ராஜ்யமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். 39, after you there will arise another kingdom inferior to you, that's the Medo-Persian, then another kingdom of bronze which will rule with power over all the earth. See, all this rule is visible rule. Actually you have to see that they are ruling, otherwise this is not rule. இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நேரடியாக புலப்படக்கூடிய நிலைமையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது மறைமுகமான ஆட்சி இல்லை என்பதை அதனுடைய 38வது வசனத்திலிருந்து தானியேல் விளக்கி வருகிறார். And talking about the fourth kingdom which we identify as a Roman kingdom, you see the details on how the Roman kingdom is ruling because that's very important for us. 40வது வசனத்திலே ரோம சாம்ராஜ்யமானது எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறார். அது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Verse 40 says there will be a fourth kingdom as strong as iron, inasmuch as iron crushes and shatters all things. So like iron that breaks in pieces, it will crush and break all these in pieces. So this Roman kingdom is coming with all power, political power, military power. It will crush all the other kingdoms and rule. That's what it says about the Roman kingdom. 40வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 4வது சாம்ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் என்று சொல்லி ரோம சாம்ராஜ்யமானது அது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா சாம்ராஜ்யத்தையும் அது நொறுக்கி போடும் என்பதை குறித்ததான விளக்கத்தை இங்கே தானியேல் குறிப்பிடுகிறார். When Rome came to the world and became the world's supreme power, how did it become? Was it like slowly evangelizing, or how did it crush? It really crushed, right? Even crushed all the other kingdoms. ரோம சாம்ராஜ்யம் வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சாம்ராஜ்யத்தை அது அழித்து போடவில்லை, மாறாக அது ஒரே ஒரு பொழுதிலே வந்து அது முற்றிலுமாக நொறுக்கி போட்டதாக இருந்தது. Okay, the point of that is when you come to the explanation of the fifth, the final kingdom of God's kingdom, the final kingdom, the rock which is coming and hitting which will become a kingdom, verse 44. 44வது வசனத்திலே அந்த 44வது வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. Did you see the word crush? நொறுக்கி போட்டது. This God's kingdom is rising up, will crush all the other kingdoms. That's the same word the Roman kingdom used to crush, that same word. ரோம சாம்ராஜ்யமானது எப்படியாக மற்ற சாம்ராஜ்யத்தை நொறுக்கி போட்டதோ அதே போல இந்த வானத்திலிருந்து வந்த ராஜ்யமானது நொறுக்கி போடுகிறது. Rome came and destroyed all the other kingdoms and started ruling. God's kingdom will also destroy all the other worldly kingdoms. ரோம சாம்ராஜ்யம் எப்படி மற்ற சாம்ராஜ்யத்தை அது முற்றிலுமாக அழித்து ஒழித்ததோ அதே போல தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியின் சாம்ராஜ்யங்களை ஒழிக்கும். Verse 45 also, inasmuch as you saw a stone was cut out from the mountain without hands and that it crushed the iron. The same word is used, crushed. கைகளால் பெயர்க்கப்படாத
ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது என்று வாசிக்கிறோம். அதே வார்த்தை தான் முன்பாக ரோம சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கப்படுகிறது. Now you cannot say this is a spiritual, mystical way, even though other kingdoms are ruling, you are ruling like through your character or something. You cannot say like that, because Daniel had that character. Daniel had the godly character. What is that original name? Hananiah, Mishael, Azariah. I like to call that name because that's the true name. Other one is pagan names, right? So these three people had better character than us, right? They were also having the spiritual character. But God is not talking about that role. இங்கே இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ரகசியமான ஒரு சாம்ராஜ்யம் என்று சொல்லி அவர் எந்த விதத்திலும் குறிப்பிடவில்லை. தானியேலும் கூட அப்படியான ஒரு ஆட்சியை நிகழ்த்தக்கூடியவர் என்று சொல்லியும் நாம் சொல்ல முடியாது. Do you understand what I'm trying to say? You cannot say God's kingdom is going to be, we are going to rule through our character, etc. Daniel, Hananiah, Mishael, Azariah had better character than you and me. Right? They already were ruling that way. அதாவது நம்முடைய குண பண்புகளால் நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியால் நாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறோம், அதுதான் தேவனுடைய ஆட்சி என்று நாம் சொல்லிவிட முடியாது. தானியேலும் அவருடைய நண்பர்களும் எப்படியாக நம்மை விட அவர்கள் சிறந்த ஒரு குணாதிசயம் படைத்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆட்சி செய்யவில்லையோ அதுபோல்தான் நாமும் இந்த உலகத்திலே இந்த ஆட்சி என்று சொல்லக்கூடியது காணப்படவில்லை. So when God was looking at the power structure of his earth, he saw that Daniel was not ruling. Nebuchadnezzar was ruling. தேவன் பரலோகத்திலே இருந்து அந்த ஆட்சியை பார்க்கும் பொழுது தானியேல் தன்னுடைய குணங்களால் இந்த பூமியை ஆட்சி செய்கிறார் என்று அவர் குறிப்பிடவில்லை. நேபுகாத்நேச்சார் தான் ஆட்சி செய்கிறார். அது போலதான் three other friends also, they were not ruling. These evil kingdoms are ruling. அவர்கள் ஆட்சி செய்யவில்லை, அந்த நேபுகாத்நேச்சார் தான் ஆட்சி செய்கிறார். அதுபோல்தான் நாம் இந்த உலகத்தை இப்படியாக ஆட்சி செய்யவில்லை. தேவனுடைய ராஜ்யமானது கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலைமையிலே வரும். But what is God's promise to these people of God who are under these pagan kingdoms? What is God's promise? இந்த உலகத்தினுடைய மோசமான இந்த சாம்ராஜ்யத்திலே நாம் இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? In one way, it's not a fully happy news in one way, because Daniel is already under Babylonian kingdom. The news to Daniel actually is, Daniel, another kingdom will come. You are not going to escape. Another kingdom will come, right? Then another kingdom will come. All this kingdom is going to rule God's people. It's not a good news in the beginning. தானியேலுக்கு ஒரு நல்ல நற்செய்தி என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பின்பாக அதை தொடர்ந்து மற்ற சாம்ராஜ்யங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The news to Daniel and God's people, other people of God there, the news is the evil kingdoms are going to rule this earth for a long time. That's an initial part of the news. அதாவது அன்றைக்கு இருந்த தேவ மக்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீண்ட நாட்கள் இந்த பூமியை மோசமான சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள் என்பதுதான் தேவனுடைய செய்தியாக இருந்தது. ஆனால் 44வது வசனம், in the days of those kings, that's the kings of the last stage, அந்த ராஜாக்களின் நாட்களிலே, in the days of those kings, the God of heaven will cause a kingdom to rise up which will never be destroyed, and that kingdom will not be left for another people, meaning that kingdom will be given to God's people. அதாவது 44வது வசனத்தை நாம் மிக முக்கியமாக வாசிக்க வேண்டும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. வேறே ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அவிசுவாச மக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, தேவனுடைய மக்களுக்கு தான் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. That means until that time the kingdoms were run by these other people. அந்த நாட்கள் வரும் வரைக்குமாக இப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் என்பது தேவனுடைய செய்தி. It was God's earth, but God's earth is ruled by the wicked people. இது தேவனுடைய பூமி தான், அவர் ஆட்சி செய்யக்கூடிய பூமி தான். ஆனாலும் கூட இந்த பூமியை இந்த கொடுமையான பாவம் நிறைந்த மக்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். God's people will be persecuted until that time, but when that time comes,
it will be given to God's people. God's people. அது வரைக்கும் தேவனுடைய மக்கள் இந்த சாம்ராஜ்யங்களால் பல்வேறு விதமான உபத்திரத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே தேவனுடைய சாம்ராஜ்யமானது நிச்சயமாக இந்த பூமியிலே வரும். அந்த ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கப்படும். This kingdom of God, of ruling of God's people, it will crush and put an end to all these kingdoms. It will rule the world. அந்த ராஜ்யமானது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் பொழுது எல்லா சாம்ராஜ்யத்தையும் அது நொறுக்கி போடும். அது என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ராஜ்யமாய் இருக்கும். That's the good news. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய நற்செய்தி. So good news is wait patiently. God's kingdom is coming. நீங்கள் அமைதலோடு நீங்கள் காத்திருங்கள் தேவனுடைய ராஜ்யமானது பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதுதான் நற்செய்தி. I told you I like post-millennialism because they have very, very optimistic, right? We will win, right? According to post-millennialism. அதாவது 1000 வருட அரசாட்சி பின்பாக இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். The difference is here also it's very optimistic. The difference is this better fits the prophecy that it is like one hit destroy. Jesus comes, destroys the worldly kingdoms rather than slowly destroying the worldly kingdoms. Here it's இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யம் எப்படி வரும் என்றால் அது சடுதியாக வந்து இந்த சாம்ராஜ்யங்களை எல்லாம் அது நொறுக்கி போடக்கூடியதாய் இருக்கும். Okay, so both are optimistic. Both views are optimistic in the sense good things will happen. We will be ruling, we will win. But here it is final stage. Christ is not mentioned here. Your interpretation is this is Christ coming. Christ will come again, destroy the kingdoms of the world. இந்த போஸ்ட் மில்லினியலிசம் என்று சொல்லக்கூடியவர்களும் ப்ரீ மில்லினியலிசம் என்று சொல்லக்கூடியவர்களும் தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது பிரத்யட்சமாக காணப்படும், ஆகவே அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். All right, so we have some more time. Let's go to chapter 7. We have some more details added in chapter 7. தானியேல் 7வது அதிகாரத்திலே இன்னும் சில வியாக்கியானங்களை நாம் பார்க்க முடியும். As uncle reminded us, these are kind of parallel passages in the chiastic structure he mentioned, like the same idea is taught in Daniel 7 with some additional details. தானியேல் 7வது அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதே ஒரு சத்தியத்தை தான் அந்த அதிகாரமும் இன்னும் சற்று விளக்கமாக கூறுகிறது. Here you have to do one more thing because you already went through Revelation and Daniel are very connected. தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தல் புத்தகமும் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய புத்தகங்களாக காணப்படுகிறது. You can see the parallels to this in Revelation. இதனுடைய இதுல இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அதோட சேர்த்து வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் நடக்கக்கூடிய சம்பவங்களாக நாம் சேர்த்து பார்க்க முடியும். Okay, so what is here? Here it's another dream by Daniel. தானியேல் இங்கே இன்னொரு Daniel is seeing earlier to Nebuchadnezzar. இங்கே தானியேல் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இது அந்த சொப்பனமும் அதற்கான விளக்கத்தையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். The statue here there are 4 beasts coming from the sea, verse 3. இங்கே அந்த சிலை 2வது அதிகாரத்திலே சிலையை குறித்து பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே ஒரு மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனுடைய 3-4வது வசனம். Yeah, so this sea refers to the Gentile world, so it's Gentile kingdoms are coming, different weird evil kingdoms are coming. 3வது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது இந்த உலகம் அவிசுவாச மக்கள் உலகத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த மிருகம் என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜ்யம், ஒரு ஆட்சியை குறித்து சொல்லக்கூடியது. பல்வேறு விதமான வெவ்வேறு ஆட்சிகள் இந்த பூமியில இருந்து எழும்பும் என்று சொல்வதுதான் இந்த சொப்பனம். Beast like the lion and which has the eagle, wings of the eagle. So this is the Babylonian kingdom, just like the head of gold. It's parallel. சிங்கத்தை போல அது காணப்பட்டது. அதற்கு கழுகினுடைய செட்டை இருந்தது என்று வாசிக்கிறோம். அது எப்படியாக அந்த சிலையிலே தங்கத்தை உடையதாக தலையானது காணப்பட்டதோ அதற்கு ஒப்புமையாக முதலாவது மிருகத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். The second beast was like a bear and it has one side lifted up. That's Medo-Persian, and Persia had a dominance over Media. That may be the reason one side is lifted up. கரடிக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இரண்டாம் மிருகத்தை குறித்து அவர் பேசுகிறார் 5வது வசனத்திலே.
ஒரு பக்கம் அது உயர்ந்திருந்ததாக அதை வாசிக்கிறோம். ஏனென்றால் சாம்ராஜ்யமானது அது மிகவும் மேலோங்கினதாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். மேதிய பெர்சியா என்ற இந்த இரண்டு சாம்ராஜ்யம், இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யமா அழைக்கும் பொழுது மேதிய சாம்ராஜ்யமானது சற்று மேலோங்கி இருந்தது. The third beast is like a leopard, but it has four wings of a bird. And what is the leopard stands for what? சிவிங்கியை போல இருந்த மூன்றாவது speed. Yeah, very good. அது எதை குறிக்கிறது? அது வேகத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. It's the Greek kingdom. It's the fastest conquering. It just conquers everything so fast. It's quick. அது வேகமாக அது போகக்கூடிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும் என்றால் this prophecy, the details are very beautiful. The raised up and leopard, all these details have some meaning. இந்த மிருகத்தினுடைய இந்த அதை குறித்ததான சிறப்பு காரியங்களை சொல்லும் பொழுது அந்த சாம்ராஜ்யத்தினுடைய தன்மைகளை எவ்வளவு அழகாக தேவன் விளக்குகிறார். Alexander the Great, the emperor of Greek emperor, had by the time of I think 33 years or so he died, something like that. At that very quickly, within a few years, he conquered the world. அலெக்சாண்டர் என்ற இந்த மாமன்னன் அவன் 33 வருடங்கள் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக பொதுவான குறிப்புகளானது காணப்படுகிறது. அதற்குள்ளாக எவ்வளவு பெரியதாக அவனுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Fourth beast is a weird animal, verse 7. ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான்காம் மிருகம் கெடியதும் பயங்கரமான ஒரு பயங்கரமான கெடியும் மகாபலத்ததுமான ஒரு மிருகமாக காணப்படுகிறது. Explain what it is. It's because it's so weird. He doesn't. He probably could not identify it. It's like a weird combination, a terrifying beast. இந்த ஒரு மிருகம் எப்படியாக இருக்கிறது என்று உருவகப்படுத்தி சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் ஒரு வித்தியாசமானதாக மோசமானதாக காணப்படுகிறது. Then it gives details that it had 10 horns. அதற்கு சில வியாக்கியானங்களை இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது அதற்கு 10 கொம்புகள் இருந்ததாக பார்க்கிறோம். And then there is another one, verse 8, you see a little horn. அது 8வது வசனத்தில் one came up. 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பானது எழும்பிற்று என்று வாசிக்கிறோம். We compare it with Revelation, we see that the parallel is this is the Antichrist figure. நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை இதோடு தொடர்பு படுத்தி வாசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த சின்ன கொம்பை நாம் பார்க்க முடியும். Coming out of the Roman Empire and this person is mentioned, this horn, verse 8, last part says, this horn possesses eyes like the eyes of a man and a mouth speaking great boast. It's speaking boastful things. இது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு நபராக இவன் காணப்படுவான். இந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயுமாக இருந்தது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். Okay, I'll skip some part about destruction of the beast and all. I'll skip that and then go forward. Then the vision of the Son of Man. 13வது வசனத்திற்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது மனுஷகுமாரனுக்கு ஒப்பான என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியும். That is referring to Lord Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவானவரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. And he was, and so before that there is a court setting and the court was seated and all those things, and the Ancient of Days is sitting and Son of Man comes to him and he was given, verse 14, to him was given dominion, glory and a kingdom that all the peoples, nations and men of every tongue might serve him. இந்த மனுஷகுமாரனாக இந்த தேவனுக்கு கர்த்தத்துவம், மகிமை, ராஜரீகம் இவை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. So this is a prophecy, this is a vision showing that okay, this kingdoms are coming and final stage, this Antichrist figure is speaking all these evil things, and then there is a heavenly scene parallelly. அதாவது இந்த உலகத்திலே சாம்ராஜ்யங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக எழும்புகிறது. ரோம சாம்ராஜ்யம் எழும்புகிறது, அதிலிருந்து அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே பரலோகத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மனுஷகுமாரனாகிய தேவனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Earth is having this wicked rulers. Heaven is giving the rulership to the Son of Man. இந்த உலகத்திலே மோசமான ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலே மனுஷகுமாரனுக்கு அந்த ராஜ்யமும் கர்த்தத்துவம் இவை எல்லாம் கொடுக்கப்படுகிறதாக வாசிக்கிறோம். Okay, let's go forward and in the interpretation some more details we find.
நாம் இன்னும் அதனுடைய விளக்கங்களை The நாம் summary of this interpretation is mentioned in verse 18. 18வது வசனத்திலே இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். Finally, what will happen? They mentioned verse 18. கடைசியாக என்னென்ன சம்பவிக்கும்? ஆனாலும் Let's read 17 and 18 together. 17 and 18. 17-18 அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள், ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றான். So again, as you see the parallel we saw in chapter 2, the parallel is there are going to be successive kingdoms. 4 kingdoms is going to rule. However, what happens at the end? The saints of the most highest one will receive the kingdom and possess forever. இந்த உலகத்திலே சாம்ராஜ்யங்களானது ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டு இருக்கும். ஆனால் இறுதியாக தேவனுடைய மக்கள் அவர்கள் ஆட்சி செய்வார்கள், அந்த ராஜ்யமானது வரும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். So when is the saints getting the kingdom? இந்த பரிசுத்தவான்கள் எப்பொழுது ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்? It is after the 4th king rules. 4வது ராஜா, at that stage of the Antichrist stage. அதாவது 4வது ராஜாவுக்கு பின்பாக, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பின்பாக இது நடைபெறும் என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும். Okay, so another thing I have to show you is go down verse 21. 21வது வசனம். He wants to know more. He wants to know more about this little horn. அந்த சிறிய கொம்பை குறித்து நாம் இன்னும் விளக்கமாக அங்கே பார்க்கிறோம். Sorry, details of the 4th verse 19. I desired to know the exact meaning of the 4th beast, which was different from others. And then it says, and the meaning of the 10 horns. He wants to know this meaning of all those things and the little horn. தானியேலுக்கு இந்த 10 கொம்பை குறித்தும் அதற்கு நடுவிலிருந்து எழும்பின அந்த சின்ன கொம்பை குறித்தும் மேலும் விளக்கம் தேவைப்பட்டது. ஆகவே அதை விளக்கத்தை 19-20 வசனத்திலே வாசிக்கிறோம். Okay, let's see verse 21. I kept looking, Daniel kept looking, and that horn was waging war with the saints and overcoming them. Very important point. Horn is waging war with the saints and horn is overcoming them. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்து. So I think it may be 22. அந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். Okay. So the horn is in power. He is overpowering the people of God until when? இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அதை மேற்கொண்டது எப்பொழுது வரைக்கும் அதை மேற்கொண்டது? In English the until is coming in 22. I think in Tamil it's 21 maybe. Until the ancient of days came and judgment was given in the favor of the saints of the highest one. வருமட்டாகவும் என்று 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். Can you read in Tamil? நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதம். Until is there, no? Yeah, வருமட்டா. Okay, so this is a very important one in interpretation. So this Antichrist kingdom is ruling and overpowering the saints at that time, overpowering them. Until when? அந்தி கிறிஸ்து பரிசுத்த அன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு அவன் யுத்தம் பண்ணி அவர்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நபராக காணப்படுவான். எப்பொழுது வரை? வரும் மட்டும். When the ancient of days came, until that he came and sat, and the judgment was, he made the judgment that the Son of Man was given, right? So that is interpreted as God's people, saints of the Son of Man. Okay, the people of Christ will. In verse 22 in English and 21 in Tamil, look at the details. 21வது வசனம் நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு. In English it's like this. Judgment was until the judgment was given in favor of the saints of the highest one. And remember, look at this. And the season arrived when the saints took possession of the kingdom. That is the season when the saints are going to பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகும். You see the kalam. So what is Daniel seeing? Daniel seeing this Antichrist figure is going to overpower the saints until God will come and sit and make a judgment in favor of the saints. Until that point, Antichrist will win. At that point, the season will come for what? For the saints to possess the kingdom of God. Saints is going to possess the kingdom of God. இந்த அந்தி கிறிஸ்து
இந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை அவன் ஆளுகை செய்து அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவனாக அவன் காணப்படுவான். எப்பொழுது வரை என்றால், இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் நியாய விசாரிப்பு செய்யும்படியாக நியாயஸ்தானத்திலே அவர் உட்காரும் வரைக்கும் அவன் இப்படியாக செய்து கொண்டிருப்பான். அப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு அந்த சாம்ராஜ்யமானது கொடுக்கப்படும். We find exact parallel in Revelation where the Antichrist is persecuting God's people at that time and until the Lord Jesus returns, and destroys. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே இதற்கு நேராக அங்கே நாம் தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது, இந்த அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் வரும் வரைக்குமாக பரிசுத்தவான்களை அவன் துன்பப்படுத்துவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். This is the connection to premillennialism. Okay, so in Revelation chapter 19, towards the end is a coming of Jesus, return of Jesus Christ. Jesus Christ comes and destroys. He mentioned three friends. Out of three, two are destroyed. You remember? Yeah. Two are sent to the lake of fire. Who are the two? கள்ள தீர்க்கதரிசி. Yeah, can you translate what I said? அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வருவார். அவர் வரும் பொழுது இந்த இரண்டு நண்பர்களை அவர் மூன்று பேர்களிலே 2 பேரை அவர் பாதாளத்தில் அக்னி கடலிலே அவர் தள்ளுவார். யார் அந்த 2 பேர்? Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். But then what happens in chapter 20? அதற்கு பின்பாக 20வது அதிகாரத்தில் என்ன சம்பவிக்கும்? Kingdom. Millennial kingdom. Satan is bound. Millennial kingdom. அதற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியானது தொடரும் என்று 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And then you have new earth and all is mentioned. அதற்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமி. The interpretation of that is that we'll talk about later, but so not later, some other time. But today we don't have to. This season we don't have to. So, but here you just compare. Until that time, okay, this evil, this little horn is ruling and overpowering. Until the Ancient of Days sits in judgment, and then the season came for the saints to possess the kingdom. What is that season in Revelation? இங்கே அந்தி கிறிஸ்து அவன் பரிசுத்தவான்களே அவன் ஆட்சி செய்வான். அவன் எப்பொழுது வரை என்றால், நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் நியாய விசாரிப்பு செய்யும் காலம் வரைக்கும் அவர் ஆட்சி செய்வார். அந்த காலம் எப்பொழுது என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். Revelation, that காலம் is the millennial kingdom. The kingdom of God will be established on earth. அந்த தானியேல் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த காலம் தான் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்படக்கூடிய ruling in the on earth. அந்த காலம் என்று சொல்லக்கூடியதான் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 1000 வருட அரசாட்சியாக 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். So are we spiritually ruling the kingdom of God on earth now? No, we are going to rule. நாம் இந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்ய போகிறோம். We are not reigning now. இப்பொழுது நாம் எந்த விதத்திலும் ஆட்சி செய்யவில்லை. We find that parallel. So time is up. I'll just read one verse and finish this. We find that teaching all over the scriptures. In the coming sessions I'll show you other passages teaching exactly this. நாம் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். Let's turn to chapter 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். It has ancient hymn of the church, an old hymn of the church which the church used to sing. The hymn is quoted here. தேவாலயத்திலே ஒரு பாடலானது தொன்று தொற்று பாடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அந்த பாடல் என்ன என்று 11 to 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க முடியும். Look at where this is an ancient hymn. Apostle is quoting it. Where is the church? When is the church ruling in this hymn? ஒரு பாடலானது தேவாலயத்திலே பல நூற்றாண்டுகளாக பாடப்பட்ட ஒரு பாடலை இங்கே பவுல் மேற்கோள் காட்டுகிறார். அந்த பாடல் என்ன என்றால், எப்பொழுது அவரோடு ஆட்சி செய்வோம். Starts in verse 11. The saying is trustworthy because he's quoting an existing saying. The saying is trustworthy, right? It mentions in it. அங்கே 11வது வசனத்திலே இந்த வார்த்தை உண்மை உள்ளது. He is quoting an existing saying. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாடலை அல்லது ஒரு வாக்கியத்தை அவர் நினைவூட்டுகிறார். அதை மேற்கோள் காட்டுகிறார். My question to you with this is, when are we going to reign? Okay? எப்பொழுது நாம் ஆட்சி செய்ய போகிறோம்? If we have died with him, we will also live with him. நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம்.
12. If we endure, we will also reign with him. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். Are we reigning with Christ now? நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட இந்த பூமியை ஆட்சி செய்கிறோமா? No, now is the time to endure for Christ. இப்பொழுது அவரோடே கூட பாடுகளை சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். Promise is, if you do that, you will reign with him. நீங்கள் அவரோட கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள். That's what we read in Daniel 2:7 and Revelation and all those places. இதைத்தான் நாம் தானியேலுக்கு எழுதின தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலும் வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் நாம் வாசிக்க முடியும். So these are the seed, some seed form of premillennialism. More details are there in other passages. இந்த ப்ரீமில்லினியலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு போதனை போதனையை குறித்து நாம் ஒரு சிறிய அளவிலே நாம் சிந்தித்தோம். God bless. தேவன் ஆசீர்வதிப்பாராக.